என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. சொல்வமா? மறவே மறவே நீ செய்த நன்மைகள். தட்டி பாடுவோமா? துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே 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 நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அப்போஸ்தலர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கும் சபைக்கும் கொடுத்த வாக்குத்தத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. சரி, உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ பேர் கவனமாக கவனிச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாம். யார் யார் மேலே பூரண கிருபை உண்டாயிருந்தது? வெரி குட். குட். ஓ, அதை பார்த்து அப்படியே பாயிண்ட்ஸ் எழுதி வச்சதை பார்த்து அப்படியே சொல்கிறீங்க. அப்புறம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வசனம் கூட பாருங்கள். 31ஆம் வசனம், 32ஆம் வசனம், இதில் தான் இருக்குது ஆன்சர். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தாங்க. குட். அப்புறம் கொடுக்கிறவர்கள். அப்புறம் வெரி குட். தெய்வ வசனத்தை தைரியமாக சொன்னோம். இதெல்லாம் எங்கே இருக்குது பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர். அதே அதிகாரத்தில் தான் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வாசிங்க பார்க்கலாம். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏசப்பா என்னை கேட்டக்கூடாது. ஏசப்பா சோத்துறோம் சோத்துறோம் சோத்துறோம். பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. தன்னுடையதுன்னு சொல்லலை. அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. சரி, ஓகே, குட், வெரி குட். நீங்கள் பாஸ். சொன்னவங்கலாம் பாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் மேலே பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. யாரெல்லாம் இதை செய்தார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த 7 விதமான காரியங்களை செய்தவர்கள் மேலே பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. சரி, இப்போது கிருபை அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விதங்களில் தப்பாக என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கிருபையை குறித்து நிறைய தவறான உபதேசங்கள் பயங்கரமாக வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிருபை.
ஹைப்பர் கிரேஸ், மிதமிஞ்சி கிருபை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போது கிருபை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு கதை மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போடுவீங்களா, உதவி செய்வீங்களா, அப்புறம் துரத்தி விட்டுருவீங்களா? நீங்கள் பொழைச்சிக்குவீங்க. அப்புறம் பாருங்கள், நிறைய நிறைய பாயிண்ட்ஸ் வருது பாருங்கள். இந்த பக்கம் இருந்து வரவே மாட்டேங்குது. பிஸ்கட் கொடுப்பீங்க, பண்ணு வாங்கி தருவீங்க, அப்புறம் ஏசு நல்லவன்னு சொல்லுவீங்க. பா ஸ்தோத்திரம், பயங்கரம். அப்புறம் ஒரு 5 ரூபா கொடுப்போம் அல்லது 10 ரூபா கொடுப்போம். ரொம்ப பாவமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு 50 ரூபா கொடுப்போம், ஒரு வாட்டி 100 ரூபா கொடுத்துருவோம். சரி போ அப்படின்னா. இது இரக்கம், தயவு, உதவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கிருபை அப்படின்னா, அதே பிச்சைக்காரனை நம்ம பார்க்குறோம், அவனை காரில் ஏற்றி உட்கார வைக்கிறோம், அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், அவனை நம்மளே குளிக்க வைக்கிறோம், அவனை நல்லா குளிக்க வச்சுட்டு முடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அவனுக்கும் கொடுக்குறோம், கூடுமானா ஊட்டி விட்றோம். அப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். எனக்கு பின்னாடி என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய எல்லா சொத்துக்கும் நீயும் ஒரு பங்காளின்னு சொல்கிறோம். அதுதான் கிருபை. புரியலையா உங்களுக்கு? ஏசு கிறிஸ்து அப்படி தான் ஒன்றுமில்லாமல் இருந்த நம்மளைய அவர் தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அவருக்குண்டான அத்தனை காரியங்களும் அவருக்கு பின்னாடி நாமும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறது தான் கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபையை கொடுத்துட்டார்னா, இந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கிருபையை பெற்றுக்கொண்ட ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சு. அந்த கிருபையை அவர் பெற்றுக்கொண்டவர். எப்படி தெரியுமா? என்ன தெரியுமா ஆச்சு? அவர் மாத்திரம் அல்ல, அவர் குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் ஆசீர்வதிக்கப்படல, அவர் மாத்திரம் தேவனுடைய பெனிஃபிட்ஸை பெற்றுக்கொள்ளல, நன்மைகளை பெற்றுக்கொள்ளல, அவருடைய குடும்பமும் தப்புவிக்கப்பட்டது, பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. தேவனுடைய கண்களை கிருபை கிடைத்ததுனால. ஆமென். முதலாவது ஒரு லைன்ல ஒரு அசம்ஷன் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் கிருபை, ரெண்டாவது பூர்ண கிருபை. பூர்ண கிருபை பெற்றுக்கொள்ளணும்னா என்னென்ன காரியம் சொல்லிட்டு ஒரு 7 விதமான காரியம் சொன்னோம். இப்போ இந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எதனாம் வசனம்? 9ஆம் வசனமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன் தெரியுமா? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? நீதிமான். அல்லேலூயா. நீங்க சொந்த வீட்டில் நீதிமான்ங்கிற சர்டிஃபிகேட் வாங்கிட முடியுமா? லோத்து, சோதோம் குமாரா குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பேதுரு புஸ்தகம் 1 பேதுருல சொல்லப்பட்டிருக்குது. லோத்து ஒருவன் மாத்திரம் நீதிமானா இருக்கையிலே என்று சொல்லப்பட்டிருக்குது. லோத்து ஒருத்தன் தான் நீதிமான். அத்தனை பட்டணங்களுக்குள்ள இங்க ஆபிரகாம் பரிந்து பேசுற, ஆண்டவரே பட்டணத்தில் 50 நீதிமான்கள் தான் அழிப்பீங்களா? இல்ல ஒரு 5 கம்மியாகி 45 தான் அழிப்பீங்களா? அல்லது ஒரு 5 கம்மியாகி 40 தான் அழிப்பீங்களா? அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த பட்டணத்திலேயே ஒரே ஒரு நீதிமான், அது லோத்து மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற 5 நீதிமான்கள் இருந்தாலும் கூட நான் பட்டணத்தை அழிக்க மாட்டேப்பா. இன்னைக்கு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த பட்டணத்தில் நீதிமான்கள் இருப்பதினாலே. ஹல்லேலூயா. நீதிமானா இருந்தால் கண்டிப்பா கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்கும். கிருபை கிடைச்சதா நீங்க மாத்திரம் இல்ல, உங்க சந்ததி காப்பாற்றப்படும், உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். இந்த கொடுமையான நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் நடுவில், நம்ம நடுவில், ஆமென், தேவன் நம்மை காப்பாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதற்கு என்ன தெரியுமா தேவை? கிருபை தேவை. அது மனுஷனுடைய பார்வையில அல்ல, தேவனுடைய பார்வையில் அவர் பக்கத்தில் உட்கார வைக்கும்படியாக, அவரோடு கூட நடக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் நீதிமான் மாத்திரம் இல்ல, வசனம் சொல்லப்பட்டு அவன் எப்படிப்பட்டவனா இருந்தானாமா? உத்தமனா இருந்தான். அல்லேலூயா. யாரு? எங்க? எவர்கள் மத்தியில? தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள. பாஸ்டர், எங்க கம்பெனில, எங்க ஆபீஸ்ல எல்லாரும் பீடி குடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, எல்லாரும் சினிமாக்கு போறாங்க ஸ்கூல் முடிச்சுட்டு, ஆனா நான் மாத்திரம் போகல. அதுதாங்க சாட்சி. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட சாட்சி தான் மனுஷத்திலிருந்து இல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நோவா.
தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள, ஏன் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ள மேல வசனம் சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்களை உண்டாக்குனதுக்காக, மனுஷனை உண்டாக்குனதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டாராமா. தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஏன் தான் இந்த ஜனங்களை உருவாக்கினமோ? ஒரு பிள்ளை தன் தாயை, தன் தகப்பனை துக்கப்படுத்தும் போது அந்த தாய் சொல்லுவா, ஏன் தான் உன்னையே, ஓஹோ சரி அப்படின்னு வருத்தப்படுகிறது போல ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். இந்த பிள்ளைகளை ஏன் தான் உருவாக்கணும்? மனுஷனை ஏன் தான் உருவாக்கணும்? அப்படிப்பட்ட காரியம், அக்கிரமம் இந்த பூமியில பெருகி இருந்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில் ஒருத்த சாட்சியாய் வாழுகிறான்ப்பா. அவன் மேலதான்ப்பா கிருபை பெருகினது. அவன் மேலதான் கர்த்தருடைய கண்கள் கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. அது மாத்திரம் வசனம் சொல்லப்பட்ட தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவன், ஆமென், தேவனோடு கூட வாழுகிறவன், தேவனோடு கூட நடக்கிறவன், தேவனோடு கூட பேசுகிறவன். சஞ்சரிக்கிறவன் என்னங்க? தேவனோடு கூட நடக்கிறவன். ஆமென். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்தான். யார் தெரியுமா? 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. 5ஆம் அதிகாரத்தில் யாரு? ஏனோக்கு. அவன் உயிரோடு இருந்த நாட்கள், பூமியில் உயிரோடு இருந்த நாட்கள் 365 வருஷம். ஆனால் குடும்பத்தோடு நேரத்தை செலவு பண்ணது, பிள்ளைகளோட நேரம் செலவு பண்ணது, பேரன் பேத்திகளோட, இன்னும் தாய் தகப்பனோட, தாத்தா பாட்டியோட நேரம் செலவு பண்ணது 65 வருஷம். தேவனோடு செலவு செஞ்சது எத்தனை வருஷம் தெரியுமா? எத்தனை வருஷம்? 365 அவன் ஆயுசு நாட்கள் பூமியில். தேவனோட நடந்தது 300 வருஷம். அல்லேலூயா. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம், அடுத்து 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. 65 வருஷம் குடும்பத்தோடு சஞ்சரிக்கிறான். அதுல அவனுக்கு திருப்தி இல்லை. அதில் அவன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை. அவன் தேவனோடு கூட 300 வருஷம் சஞ்சரிக்கிறான், நடக்கிறான். அது அவனுக்கு போதுமானதா, திருப்தியாக இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, ஏய் எனக்கு நீ அங்கே இருந்து போயிட்டு வர்றது எனக்கு திருப்தியா இல்லைப்பா, நீ பேசாமல் என்ன பண்ணிடு, எங்கூட வந்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கூட வந்துருப்பா, நான் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் பிரியப்பட்டு ஏனோக்கை எடுத்துக்கொண்டா. ஆமென். தேவனோடு கூட நடக்கிற அனுபவம், தேவனோடு கூட வாழுகிற அனுபவம், தேவனோடு கூட பேசுகிற அனுபவம். எப்போதும் ஃபோனு சூடாகிற அளவுக்கு பேசுகிற அனுபவம் அல்ல. சில நேரங்களில் பாருங்கள், ஃபோன் சூடாகிற 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்னதான் பேசுகிறாங்கன்னு தெரியல. சொந்த கதை சோக கதை டெய்லியும் தான் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க? பேசிகிட்டே இருக்கிறாங்கப்பா. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. பேசிகிட்டே இருக்கிற ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற வரைக்கும் என்னது? ஃபோனில் பேசுறது. என்ன கதை, ஊர் கதை, உலக கதை, நாட்டுக்கதை, சீரியல் கதை, எல்லா கதையும் என்னது? பேசிட்டு சோத்துறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இப்படிதான் நம்ம சஞ்சரிச்சிருக்கிறோம். தேவனோட கூட சஞ்சரிக்கிற அனுபவம் குறைஞ்சு போச்சு. ஜெபிக்கிற அனுபவம் குறைஞ்சு போச்சு. உத்தமனாக, நீதிமானாக, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவன் மேலே கிருபை இருந்துச்சுங்க. அந்த கிருபை இருந்துச்சுன்னா அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், ஆமென், அந்த வசனத்தை வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்ட அந்த கிருபை என்ன ஆச்சாமா? வாசிங்க பார்க்கலாம். அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்தாரு. எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அல்லேலூயா. யாருக்கு? யோசேப்புக்கு. மேல இருக்கிற வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். நீங்க மேல இருக்கிற வசனத்தை வாசிக்கிறீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. யோசேப்புக்கு என்ன தெரியாது தெரியுமா? பார்வோன் முன்பாக நிற்பதற்கான கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. சில இடங்களை கர்த்தர் உங்களை நிப்பாட்டுவார். அது உங்க பலத்தினால் அல்ல, உங்க அனுபவத்தினால் அல்ல, திறமையினால கிடையவே கிடையாது, உங்க பணத்தினால கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், அதனால கிடையவே கிடையாது. கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ராஜாக்கள் முன்பாக நிறுத்துவார், அதிபதிகள் முன்பாக நிறுத்துவார், பிரபுக்கள் முன்பாக அமரச் செய்வார். ஹல்லேலூயா. அவர்கள் முன்பாக பேச கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். யாரை தெரியுமா நிறுத்துவாரு? கர்த்தரிடத்துல கிருபை பெற்றவனிடத்துல நிறுத்துவார். அவனை தான் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். ஞானத்தையும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கிருபை எப்பவுமே தனியா வராது, கூட ஒண்ணு சேர்த்திட்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தனியா கிருபை வராது, கூட ஒண்ணு என்ன பண்ணும்? இந்த கூட்டிட்டு வரும். நகோமி போல என்ன பண்ணும்? கூட ஒண்ணு கூட்டிட்டு வரும். போனாலும்
தேசத்தை விட்டு போனாலும் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, திரும்பி வரும்போது யாரை கூட்டிட்டு வந்தா? மருமகளை கூட்டிட்டு வந்தா. ரொம்ப சந்தோஷம். மருமகள் சொல்லும் போதே மாமியாருக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு மாமியார் ஒரு மருமகளை கூட்டிட்டு வர முடியுமா? அத்தை பேசாம போயிருங்க, எனக்கு வாச்ச மருமகள் இருக்கிறாளே, ஏன்னா 2 பேர்த்துக்கும் பேசணும்ல. இன்னைக்கு மாமனார் மாமியார் மருமகளுடைய காரியங்கள் பயங்கரமாக. என்ன அங்கே பார்க்குறீங்க? ஐயோ ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். வரும்போது ஒரு ஆளை கூட்டிட்டு வர, ஆத்தும ஆதாயம் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆமென். வரும்போது ஒரு ஆளை கையோட என்ன பண்ணணும்? கூட்டிட்டு வரணும். அதுக்கு தான் நமக்கு ஆண்டவர் வாகனம் கொடுத்துருக்கிறார், அதுக்கு தான் 2 வீலர் கொடுத்துருக்கிறாரு, அதுக்கு தான் கார் கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதுக்கு தான் சொந்த வீடு ஆண்டவர் தர்றாரு. சொந்த வீடு எதுக்கு தராரு? மேல் வீட்டறியா ஆண்டவருக்கு கொடுக்கணும். வீடு கிடைக்கிற வரைக்கும் ஒரு பொருத்தனை, வீடு கிடைச்சதுக்கு அப்புறம் பொருத்தனையே என்ன பண்ணிடுது? அன்னைக்கே குழி தோண்டி புதைச்சிருது. ஸ்தோத்திரம். கஷ்டப்படும் போது ஒரு பொருத்தனை, வாழ்ந்திருக்கும் பொழுது அந்த பொருத்தனையை மறந்து போயிடுது, காம்ப்ரமைஸ் ஆகுது. ஆண்டவரே அப்படி செய்யுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே. பல பொருத்தனைகளை பல நேரங்களில் நம்ம குழி தோண்டி புதைச்சிருக்கிறோம். சரி விடுங்க, இங்கே வாங்க. யோசேப்பை அதிகாரிகள் முன்பாக நிறுத்துவதற்கு கிருபை தேவைப்பட்டுச்சு. இந்த கிருபை, நான் மறுபடியும் சொல்றேன், கிருபை தானா வராது, கூட இன்னொன்று என்ன பண்ண வரும்? கூட்டிகிட்டே தான் வரும். அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர் பிடிச்சிட்டார். வாசிங்க சங்கீதம் 23ஆம் அதிகாரம் கடைசி வசனம், எடுக்காமையே நீங்கள் வாசிக்கலாம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை கூட தனியாக வரல, கூட என்ன சேர்த்திட்டு வருது? நன்மையை சேர்த்திட்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிருபை மாத்திரம் இல்லைங்க, நன்மையும் சேர்ந்து கொடுக்குது. அல்லேலூயா. அடுத்து யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இந்த கிருபை தனியா வரல, கூட என்ன செய்திட்டு வருதாமா? வாசிங்க பார்க்கலாம். எப்படி என்ன? நியாயப்பிரமாணம் வசனத்தை வாங்க வாசிங்கம்மா. கிருபையும் சத்தியமும். அல்லேலூயா. கிருபையும் சத்தியத்தையும் கூடவே கூட்டிட்டு வருது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சொல்ற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துங்கிற சத்தியத்தை, கிருபை இருக்கும் பொழுது சும்மா இருக்காது, சத்தியம் உள்ள வரும். கிருபை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டா சத்தியத்தை விட்டுட்டானுங்க. அது கூட வருது, அதை ஏற்றுக்கொள்ளல. அல்லேலூயா. அல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அந்த கண்டென்ட் மாத்திரம் வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் 15:20. கிருபை தனியா வரல, கூட என்ன சேர்த்திட்டு வருது? வாசிங்க பார்க்கலாம். கிருபையும் 2 சாமுவேல் 15:20. கிருபையும் உண்மையும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உண்மை தனியா வரல, கிருபை தனியா வரல, உண்மையும் கிருபையை சேர்த்து கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உண்மை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள கிருபை இருக்குது. நீங்க கிருபை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? உண்மை இருக்குது. நீங்க கிருபை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள என்ன இருக்குது? சத்தியம் இருக்குது. நீங்க கிருபை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஞானம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க கிருபை இருந்துச்சுன்னா வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கிருபை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேற என்ன கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய். பாருங்க, இங்க எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? கிருபையோடு சேர்ந்து நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய். அல்லேலூயா. நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை நான் நியமித்திருக்கிறேன், என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறார், நிச்சயம் பண்ணியிருக்கிறார். அப்படிதானே? ஆமாம். திருமணத்துக்காக காத்திருக்கிறோம். ஆமென். இப்போ ஃபோனில் பேசலாம், பர்மிஷன் கொடுத்தாச்சு. சரி, என்கேஜ்மெண்ட் ஆகிற வரைக்கும் பேசக்கூடாது. என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் பேசலாம். அப்படியே சொல்லுவாங்க, நம்பர் வாங்கி தரட்டுமா? அவ்வளோதான். அல்லேலூயா. பேசலாம். இப்போ நமக்கு ஆண்டவரோட கூட என்கேஜ்மெண்ட்டு ஆயிருச்சு. ஆண்டவரோட கூட பேசலாம். நம்ம தான் என்ன பண்ணுறது இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசுறது இல்லை. யோசிச்சு பாருங்களேன். இந்த அம்மா கூப்பிடும்போது, இந்த ஐயா கூப்பிடும்போது, நான் எனக்கு வேலையாக இருக்குது, பிஸியாக இருக்குது அப்படின்னா அவர் என்ன நினைப்பார்? ஓஹோ, இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை போல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா அம்மா சொன்னதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணத்துக்கு தலையாட்டிட்டாங்க நினைப்பாங்களா? இல்லையா? நினைக்க மாட்டாங்களா? நினைப்பாங்க. பேசுறது உறவை, ஐக்கியத்தை பலப்படுத்தும். தேவனோடு கூட பேசுறது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவை பலப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனம் சொல்லப்பட்ட ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, கிருபை கூட என்ன சேர்த்து கொண்டு வருதாமா? வாசிங்க பார்க்கலாம். கிருபை
வாசிங்க 1:3. கிருபையும் சமாதானமும். அல்லேலூயா, ஆமென். கிருபை இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சமாதானம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஒரு காரியம் இல்லை, கிருபை உங்களோட கூட இருக்குது. இந்த வசனம் அதான் சொல்லப்படுது, கிருபையும் சமாதானமும் உங்களோட கூட இருக்கும். கிருபையும் நன்மையும் உங்களோட கூட இருக்கும். கிருபையும் நீதியும் உருக்கமான இரக்கமும் உங்களோட கூட இருக்கும். கிருபையும் நன்மையும் சத்தியமும் கிருபையும் ஞானமும் இருக்கும். அல்லேலூயா. தனியா கொடுக்க மாட்டார். அது அவனை உயர்த்தினது, அது அவனை ராஜாக்கள் முன்பாக நிறுத்தினது, அதிகாரிகள் முன்பாக நிறுத்தினது, ஆளுநர்கள் முன்பாக நிறுத்தினது. எல்லா காரியங்களும் இடுக்கத்திலும் உபத்திரவத்திலும் அந்த கிருபை அவனை விடுவித்து காத்து கொண்டது. ஆமென். சத்தியமானது அவனோட கூட பேசிக்கொண்டது. மகனே, நான் உன்னோட கூட இருக்கிறேன்ப்பா. அவங்க கைவிட்டாலும் அவங்க விட்டுட்டு போனாலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் பேசிக்கொண்டே இருந்தது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை, ஆமென். அது மாத்திரம் அந்த கிருபை என்னெல்லாம் செய்யுமாமா? எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கிருபையினாலே நாம் எப்படி வந்திருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. அந்த வசனத்துல, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. விலக்கி காக்கிறது மாத்திரம் அல்ல, ஆபத்திலிருந்து நம்மை காத்து உயர்த்துகிறது மாத்திரம் அல்ல, அதிகாரிகள் முன்பாக மாற்றுகிறது, அதிகாரிகள் முன்பாக நம்மளை உயர்த்தி காண்பிக்கிறது மாத்திரம் அல்ல. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கும் தேவனுடைய கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்கிரமங்களை மன்னிக்கிறதற்கும், வாசிங்க, அக்கிரமங்களை நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து, அல்லேலூயா, அநியாயங்களை அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிக்கிறார் நம்முடைய ஆண்டவர். மன்னிக்கிறதுக்கும் கிருபை தேவைப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் சில கிருபைகளை வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆமென். அதை நான் ஒரு 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 ஆர்டர் படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென். இந்த கிருபை நமக்கு தேவை என்றால் நம்ம என்ன செய்யணும்? வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நோவாவுக்கு கர்த்தர் கண்களுக்கு கிருபை கிடைப்பதற்கு அவன் நீதிமானாய் இருந்தான், இரண்டாவது உத்தமனாய் இருந்தான், தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனா இருந்தான், எப்போது தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தான், நடந்து கொண்டே இருந்தான், எதா இருந்தாலும் தெரியப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆமா, வீட்டில் நடக்கிறது அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டே இருக்கிறது போல இவன் என்ன பண்ணா? தேவனோடு கூட நடந்துட்டே இருந்தான், பேசிட்டே இருந்தான், சொல்லிட்டே இருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு குழம்பு புளிக்குது அப்படின்னாலும் அங்கே அம்மாவுக்கு நியூஸ் என்ன பண்ணிடும்? போயிடும். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது. உப்பு போடலைனாலும் எங்கே வரும் நியூஸு? அங்கே வந்துடும். கொரட்டை விட்றாரு அப்படின்னாலும் எங்கே வந்துடும் நியூஸு? சத்தத்தையே காணோம், அங்கே நியூஸ் போயிடும். அல்லேலூயா. சத்தத்தையே காணுமே சொல்கிறீங்களோ? அப்போது அந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், எப்போதும் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும், அவரோட கூட நடந்து கொண்டே இருக்கணும். சஞ்சரிக்கிற அனுபவம் நமக்குள்ளே வேணும். அப்படி இருக்கும் பொழுது கிருபை உண்டாயிருக்கும். ரெண்டாவது பூர்ண கிருபை. முதல்ல கிருபை, ரெண்டாவது என்னது? பூர்ண கிருபை. பூர்ண கிருபை வேணும்னா அந்த அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31, 32, 33, 34 வசனங்களை வாசிங்கன்னா பூர்ண கிருபை பெற்றுக்கொள்வதற்கு என்னெல்லாம் தகுதி சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மூன்றாவது ஒரு கிருபை சொல்லப்பட்டு வாசிங்க. சில கிருபைகளை நான் அசம்சம் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் இன்னும் சில கிருபைகள் இருக்கலாம், நீங்கள் வீடுகளில் போய் தியானிங்க, உங்களுக்கு அது ஹோம்வொர்க். எபேசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அடுத்து ஒரு கிருபை குறித்து வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிற வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபை. தெய்வ கிருபை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கிருபை? முதல்ல என்ன கிருபை? முதல்ல கிருபை வெறும் சாதா தோசை என்னங்க? முதல்ல கிருபை. ரெண்டாவது பூர்ண கிருபை. வெரி குட். மூணாவது என்ன கிருபை? தெய்வ கிருபை. அல்லேலூயா. இதை நான் பாஸ்டர் புதுசா இருக்குது தெய்வ கிருபை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தெய்வ கிருபையை வாசிங்க. நியமமும் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே, அது என்னவெனில் புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய். அல்லேலூயா. நான் போதும் புறஜாதிகள் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, புறஜாதிகள் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லத்தக்கதாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாடு, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரகசியம், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் தெய்வ கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா.
கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த விசேஷித்த கிருபையை, விசேஷித்த அனுபவத்தை, சாட்சியை அநேகருக்கு நான் சொல்லுவதற்காக தான் இந்த விசேஷித்த தெய்வ கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த வசனத்தை வாசிக்கிறது, இந்த வார்த்தையை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு புதுசா இருக்கலாம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெய்வ கிருபை புறஜாதிகளுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லும்படி, இன்னும் சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படி, இன்னும் சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி, தேவனிடத்திலிருந்து இன்னும் வெளியரங்கமான அநேக மறைபொருளை பெற்றுக்கொள்ளும்படி தெய்வ கிருபை நமக்கு கொடுக்கப்பட கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன், உங்களுக்கு புரியும் நினச்சி பேசுகிறேன். இல்லைன்னா மேலாட்டமாக யோசேப்பு குழியில் போட்டாங்க, தூக்கி விட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. ஆமென். வசனம் சொல்லப்பட்டிருக்கு தெய்வ கிருபை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவன் வசனம் சொல்லப்பட்டு பாருங்க, அந்த வசனத்தில் கடைசியில் சொல்லப்பட்டு அந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்திருந்தார். ரகசிய வெளிப்பாடு வர அவர் எப்படி தெரியுமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்று இல்லை. என்ன தெரியுமா? நான் ஒருத்தர் அறிவேன். அவர் என்ன பண்ணாராமா? 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கோ தன்னை குறித்தே அவர் என்ன பண்றாரு? தாழ்மையா சொல்றார். அல்லேலூயா. தன்னை குறித்து அனுபவம் வர தன்னை தாழ்த்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். நான் எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நான் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எவர் தெரியுமா? இந்த பேச்செல்லாம் வரவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்துதான் இது நடந்துச்சு தெரியுமா? நான் வந்துதான் நானு. அல்லேலூயா. இதே பவுலை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அவர் நான் எங்கெல்லாம் சொன்னார் தெரியுமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முக்கியமான சில காரியங்களை சொல்கிறேன், பிராக்கெட் போட்டுக்குங்க, அதை கூட நோட் பண்ணிக்கங்க, வீட்டில் போய் தியானிங்க. நான் சொல்கிறதில்ல அப்படியே விட்டுறாதீங்க, வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க, இன்ட்டு போட்டுக்குங்க. முக்கியமான கொஸ்டின் சொல்லிட்டு இன்ட்டு போட்டு புள்ளியெல்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கங்க. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:9 வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரை காட்டிலும் சிறியவனாய் இருக்கிறேன். என்னப்பா அது? ஆனா உண்மையிலே இந்த பவுல் யார் தெரியுமா? அப்போஸ்தலர் எல்லாரை காட்டிலும் பெரியவன். உண்மையில சொல்ல போனா பெரியவன். இவனை காட்டிலும், இந்த அப்போஸ்தலர் பவுலை காட்டிலும் வேதத்தில் அதிகமான நிருபங்களை எழுதினவர் யாரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அதிகமா இவன் என்ன பண்ணா? ஊழியம் செய்தான், பாடுகளை பெற்றுக்கொண்டான், பாடுகளை பெற்றான், அடி வாங்கினான். 1:39 அடிகள் என்ன பண்ண? 40 அடிகள், 1:40 அடிகள் 3 முறை கப்பற்சேதம், பொருட்சேதம், நிர்வாணம், நாசமோசம், கல்லடி எல்லாம் நடந்தது. யாருக்கு தெரியுமா? அப்போஸ்தலன் பவுலுக்கு. ஆண்டவருக்கு இன்னொரு அப்போஸ்தலனை ஏற்படுத்தணுங்கிற அவசியப்படலைங்க. அல்லேலூயா. இவன் போதும்னு ஆண்டவர் நினைச்சார். இவனுடைய நிருபங்கள் போதும்னு நினைச்சார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு மனுஷன் தான் யார் தெரியுமா? அப்போஸ்தலன் பவுல். மனுஷனால் ஏற்படுத்தப்படல. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? யூதாஸ் காரியத்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போயிட்டா. அவனுடைய ஸ்தானத்தை, அவனுடைய இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒருத்தனை சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு 1ஆம் அதிகாரம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்குது. ஒருத்தனை சீட்டு போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கும் பொழுது இரவு முழுதும் ஜெபம் பண்ணி எடுக்கிறார். தன்னுக்கு வர எல்லாரையும் வர வச்சுட்டு அவங்கள 12 பேர் சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? 12வது நபர் சூஸ் பண்ணுறதுக்கு சீட்டு போட்டு பேர் போட்டு அந்த கீழி எடு கீழி. அப்புறம் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, சீட்டு பாச ஜெபம் பண்ணி சீட்டு போட்டு தான் பாச எடுத்தோம். அதே தான் அவங்களும் பண்ணாங்க. அவங்களும் ஜெபம் பண்ணி கர்த்தருடைய பிள்ளைங்க தான், வேற யாரும் கிடையாது. ஆண்டோட சீஷர்கள் தான், 11 அப்போஸ்தலர் தான். சீட்டு போட்டு தான் எடுத்தாங்க, ஜெபம் பண்ணி தான் எடுத்தாங்க. தப்பா ஒன்றும் பண்ணலையே, ஜெபம் பண்ணி தான் பாச நாங்களும் சீட்டு போட்டு எடுக்கிறோம். எனக்கு பதில் என்ன சொல்றது தெரியல. ஆண்டவரே, ஏன்னா நம்ம இருக்க போகிற நேரங்களில் யாரை தான் பார்க்கணும்? அங்கே தான் பார்க்கணும். ஆண்டவரே, ஆண்டு சொன்னார், அடுத்த அதிகாரத்திலேருந்து சீட்டு போடலை தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவங்க சீட்டு போட்டாங்கன்னு நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டனால, அவர் கண்டித்து உணர்த்துகிறபடினாலே, அவர் நீதியா நியாயமா நடத்துகிறபடினாலே யாரை உள்ள கொண்டு வரணும், யாரை உள்ள கொண்டு போக கூடாது. ஏன்? அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, பவுலையும் என்ன பண்ணுங்க, பர்னபாவையும் பிரிச்சிருங்கிறார். அல்லேலூயா. என்ன பரிசுத்த ஆவியானவர் பிரிக்க வேணாம் சொல்றாரு, அவர் எல்லாமே பண்ணுவார். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து
உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் அப்படின்னு யார் சொல்றா? அப்படி யார் சொல்றா? சில நேரங்களில் ஆண்டு பிரிக்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப கஷ்டமாக யோசிக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அம்மா பிரிக்கிறார். எதுக்காக தெரியுமா? ஊழியத்துக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார். சேர்க்கிறதா அவரே சொல்லுவார், அவரே கூட்டி சேர்ப்பார், ஒரே இறுதியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். சரி, எதுக்கு வந்துச்சு? பவுல் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன். மனுஷரால. கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்களே. கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 11 அப்போஸ்தலர்கள் என்னை தெரிந்தெடுக்கல, என்னை தெரிந்தெடுத்தது யார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல. அல்லேலூயா. வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். நான் யார் தெரியுமா? எங்க அப்பா யார் தெரியுமா? நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன்? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். இந்த பவுலை குறித்து பெருசா சொல்லணும்னா நிறைய காரியங்களை சொல்லலாம். கமாலியனுடைய பாதப்படியில் அமர்ந்தது கற்றுக்கொண்டவன். அவன் தேவனுக்காக அநேக காரியங்களை விட்டு வந்தவன். அநேக காரியங்களை ஆண்டவருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். ஆனா தாழ்த்தும் போது சொல்றாரு, அப்போஸ்தலர் இங்க இருக்கிற அத்தனை அப்போஸ்தலரை காட்டிலும் பெரிய படிச்சவான்னு நான் சொல்ல வரல, சிறியவனாகிய நான். அல்லேலூயா. ஐயா, அந்த கிருபையை கொடுத்தவர் கர்த்தர், அந்த வரங்களை கொடுத்தவர் கர்த்தர், வல்லமை கொடுத்த கர்த்தர். என்ன நான் மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவனாலும் சில நேரங்கள் அற்புதம் செய்ய முடியாது. தெரியுமா உங்களுக்கு? என்னங்க புதுசா சொல்றீங்க? அவர்கள் விசுவாசியாதனாலே சொந்த ஊர்லயும் அநேக அற்புதங்களை செய்யல. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய விடல. இந்த எல்லைகளுக்குள்ளே நீங்கள் வராதீங்க. மார்க் 10ஆம் அதிகாரமா 5ஆம் அதிகாரமா, இந்த எல்லைகளுக்குள்ள நீங்க வராதீங்கன்னு சொல்லி அவரை துரத்தி விட்டாங்க. அதனால அந்த எல்லையோட திரும்பிட்டார். ஒரே ஒரு அற்புதம் செஞ்சார், லேகியோனை மாத்திரம் சுகமாக்கினார். அந்த பட்டணத்துக்குள்ள உள்ள அவர் என்ன பண்ண முடியல, போக முடியல. இயேசு கிறிஸ்துவினாலும் அற்புதத்தை செய்ய முடியல. தெரியுமா உங்களுக்கு? கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவர் தாயும் சகோதரனும் இங்கே நம்மோட கூட இருக்கிறார் அல்லவா, அவரை குறித்து தான் பார்த்தாங்க. நம்ம இப்போ ஏன் பாஸ்டர் இப்போ அற்புதம் நடக்கல? நம்ம நினைக்கிறோம் கோட் போட்டு வந்து பேசினாதான் நாங்கள் செவி கொடுப்போம், விசுவாசிப்போம். நாங்கள் வந்து டை கட்டிட்டு வந்து இங்கிலீஷ் அப்படி பேசினாதான் நாங்கள் வந்து ஓ பாஸ்டர் பெரிய ஆள் போல, எங்கேயோ பிடிச்சிட்டு வந்தார் போல, அப்படின்னா தான் நாங்கள் விசுவாசிப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நபர்கள் அல்ல, ஊழியர்கள் அல்ல, ஊழியக்காரர்கள் அல்ல, தேவன் ஒருவர் தான் அற்புதம் செய்கிறவர். அந்த ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா உங்களை யாரையும் ஏமாற்ற முடியாது. ஆமென். எந்த மனுஷனால், அதான் அவர் சொல்றார் பாருங்க, ரொம்ப அருமையா சொல்றார். மனுஷனை அங்கீகரிக்கவே இல்லைங்க, மனுஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனுஷன் எனக்கு இந்த 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 அதிகாரத்தை கொடுக்கல. மனுஷராயும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை மரித்தோரில் உயிர்த்தெழ வச்ச அந்த பிதாவாகிய தேவன் நிமித்தமா அப்போஸ்தலனாய் இருக்கிற நான். அல்லேலூயா. நீங்க எங்க தாழ்த்துறீங்களோ அங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவார். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவர் சொல்றார், அப்போஸ்தலரில் சிறியவனாகிய நான் தாழ்த்தினாரு. அங்க சொல்லப்பட்டிருக்குது, தேவனோ இயேசு கிறிஸ்து அவரை உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். வசனங்கள் அதான் சொல்லப்பட்டிருக்குது. இரண்டாவது வாசிங்க. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவருடைய மெச்சூரிட்டியை பார்க்கலாம். வாசிங்க, சீக்கிரம் எடுத்து வாசிங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும், பரிசுத்தவான்கள் நான் யார் தெரியுமாப்பா? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் சிறியவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் யார் தெரியுமா? என் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? என் பரிசுத்த வாழ்க்கை தெரியுமா? நான் பாடுனா என்ன ஆகும் தெரியுமா? நான் நடந்தா என்ன ஆகும் தெரியுமா? உட்கார்ந்தா ஹலோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், பவுலை போல பெரிய ஊழியர் செஞ்சது யாரும் இல்லை.
ஆனால் சொல்றாரு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த உள்ளம், இந்த வார்த்தை, இந்த பேச்சு நமக்குள்ள வேணும். அதுதான் சொல்றேன் நான். அதான் சொல்றேன், தேவ கிருபை சும்மா எல்லாருக்கும் அவ வச்சுக்கப்பா, வா இந்தா நீ வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ, நீ வாங்கிக்கோ கொடுத்துட மாட்டார். நமக்கெல்லாம் கிருபை தான் இருக்குது. கிருபையை வச்சுட்டே ஓடிட்டு இருக்கிறோம். இன்னும் கிருபையவே பூரணமாக பெற்றுக்கொள்ளலை. இன்னும் கிருபையை நம்ம முழுசாக பெற்றுக்கொள்ளலை. முதல் படியே நம்ம தாண்டலை. முதல் படியே வேணால் முதல் படி தாண்டிட்டோன்னு வைங்களேன், முதல் படியில் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறோம். இன்னும் எவ்வளவோ படி இருக்குது. தெய்வ கிருபைக்கிட்டோம் போவே இல்லை. நம்ம தாழ்மையே நமக்குள்ளே வரல. கொஞ்சம் 10 விசுவாசி 5 விசுவாசி வந்துட்டா அங்கே நான் தான் பெரியவன் வந்துடும். இவங்களுக்குள்ள வந்தது தான். இயேசு கிறிஸ்து பாடு மரணத்தை குறித்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்து கொஞ்ச நேரத்துக்குள்ள தங்களில் யார் பெரியவன் என்கிற தர்க்கம் வந்துச்சு. பேதுரு நீயே இருப்பா, இயேசு கிறிஸ்து மரிக்க போறாராமா சிலுவையில். அடுத்து அவருடைய பொசிஷனுக்கு நீ தான்ப்பா கரெக்டான ஆளு. அங்கே ஒருத்தர், ஏய் தம்பி, உன்னை காட்டில் படித்தவன் நான் இருக்கிறேன், ட்ரெஷரர் தெரியுமா, நான் தான் பணத்தெல்லாம் வசூல் பண்ணுறவன், வரவு என்ன செலவு என்னங்கிறது எனக்கு தான் தெரியும், நான் தான் இந்த டீமை நடத்தி கொண்டு போவேன். அடுத்த இயேசு நான் தான் சொன்னான், யூதாஸ் கரியாத். 2 பேரும் போட்டி போட்டுருக்குறாங்க, உங்களில் யார் பெரியவன் சொல்லி. நம்மளில் யார் பெரியவன், அடுத்து இயேசு கிறிஸ்துவோட ஸ்தானத்துக்கு யார் வருவா, இப்படி தான் போட்டி போட்டுக்கிறாங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரை காட்டிலும் அர்ப்பணிக்கும் போது சொல்றாரு, சிறியவனாகிய நான். நம்ம தாழ்த்துறோமா? அப்படி தாழ்த்துறோமா? ஒரு கூட்டம் வருது, ஒரு 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 நிகழ்ச்சி நடத்துகிறோம், நம்ம தாழ்த்தி வந்து வேலை செய்கிறோமா? ஒரு சேரை எடுத்து போகிறோமா? அப்படியே வரோம், பெருசாக என்னமோ சாதித்த மாதிரி வரோம், பெருசாக என்னமோ உலகத்தையே ஆள்ற மாதிரி வரும், ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி வரோம். ஐயோ, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்க. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு, அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்களா? வாசிங்க 10ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவாருங்க. அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவா. அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்துருங்க, அவருக்கு முன்பாக அமைதியா இருங்க, ஏற்ற காலம் வரைக்கும் அடங்கி இருங்க. அல்லேலூயா. நீங்க அடங்கி இருக்கலன்னா வனாந்திரத்தில் அலையணும். புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? நல்ல வார்த்தையா சொல்லுங்க பாஸ்டர். நல்ல வார்த்தை தான் இது. நீ போய் உன் ஆட்சியாரு கீழே அடங்கி இரு. அடங்கி இல்ல, நானும் அடங்கி இருக்க மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு அவ சொல்லி இருந்தானா, அப்ப இங்கே கடை அப்படின்னு போயிருப்பார். அல்லேலூயா. சில நேரங்களில் வார்த்தைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் உண்டாகுது. ஆமென். இந்த வசனம் சொல்லப்பட்டு பாருங்க, தாழ்மைப்படுங்கள். அப்படி தாழ்மைப்படும் பொழுது, அதே 6ஆம் வசனம் வாசிங்களேன், யாக்கோபு 4:6 வாசிங்க. அவர் அதிகமான கிருபை, அநேகமான, அடுத்து என்ன கிருபை தெரியுமா? அதிகமான கிருபையை தரார். யாருக்கு தராரு? தாழ்மைப்படும் போது தராருங்க. பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு என்ன பண்றாராமா? கிருபை தராரு. அது எப்படிப்பட்ட கிருபை தெரியுமா? அதிகமான கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதிகமான கிருபைகளை கர்த்தர் தரார். யாருக்கு? பெருமையுள்ளவனுக்கு அல்ல. நான் சொல்லி அகந்தையில் இருக்கிறவங்களுக்கு அல்ல. நான் பாரு, என் சேலையை பாரு, என் அழகை பாரு, என் முடியை பாரு, கட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? உனக்கு கண்மை பூசிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? புதுசாக இன்னைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். ஐயா, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல, தாழ்மை உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அதிகமான கிருபைகளை தருகிறார். தெய்வ கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அடுத்து 3வது வாசிங்களேன், அந்த வசனத்தை வாசித்து அடுத்து நம்ம சாப்டர் போவோம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பவுல் என்ன தெரியுமா சொல்றாரு? 3 காரியம் சொன்னார். 1, முதல்ல அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாகிய நான். 2வது பரிசுத்தவான்கள் எல்லாரும் சிறியவனாகிய நான். 3வது 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். என்ன தெரியுமா சொல்றாரு? பாவிகளில் பிரதானமான பாவி நான். 3 காரியம். அப்போஸ்தலர் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பாவிகள். அதாவது நல்லா கவனிச்சுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்பொழுது அவருக்கு வயசு 55, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்பொழுது அவருக்கு வயசு 60,
தேர்டு ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது அவருக்கு வயசு 65. வயசு ஆக ஆக அவர் உயர்த்தல தாழ்த்துறார். சில பேர் சொல்ல என் அனுபவம் என் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உயர்த்தல தன்னை தாழ்த்தி கொண்டே வருகிறார். அதான் சொல்றேன், அவருக்கு முன்பாக நீங்க தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். திறமை இருக்குதுங்க, உண்மைதான். தாளந்துகள் இருக்குது, உண்மைதான். கிருபை இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை எங்கே பர்ஃபார்மன்ஸாக கொண்டு வருமோ அப்படி இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அடுத்து என்ன கிருபைகளை தராராமா? வாசிங்க. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசேஷித்த கிருபை தராராமா. என்னங்க விசேஷித்த கிருபை? முதல்ல என்ன பார்த்தோம்? கிருபை. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது அதிகமான கிருபை. வெரி குட். அஞ்சாவது விசேஷி. அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க, மிகவும். சாதா விசேஷத்து இல்லை, ஸ்பெஷல் தோசை கிடையாது. இது என்னது? ஸ்பெஷல் தோசை. மிகவும் விசேஷித்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசேஷித்த கிருபையை யாருக்கு தராரு அப்படின்னா வீட்டில் போய் வாசிங்க 9ஆம் அதிகாரம் முழுசும். அடுத்து சில கிருபைகளை தரார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அடுத்து என்ன கிருபையை தராரு? வாசிங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு கிருபை குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது. என்ன கிருபை தெரியுமா? சகலவித கிருபை. என்னெல்லாம் கிருபை இருக்குதோ அது அத்தனை கிருபைகளையும் என்ன பண்றாரு? நம்ம இடத்துல கொடுக்கவும் பெருக செய்யவும் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏன், யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், வீட்டில் போய் வாசிங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. கொடுக்கிற பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நம்ம கிருபைகளை பெருக செய்கிறார். விசேஷித்த கிருபையை கர்த்தர் தருகிறார். ஆமென். எல்லாருக்கும் கிடையாது. உபத்திரவத்திலையும் உதாரணத்துவமாய் கொடுக்கிற பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்களில் கள்ள உபதேசம் பெருகி இருக்கிறது போல காணிக்க தசமங்களை குறித்து கள்ள போதகங்கள் அநேகமாக பெருகி இருக்குது. அதனால் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட அந்த கிருபையை பெருக செய்வார், உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. சகலவித கிருபைகளை கர்த்தர் தருவார். மிகவும் விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவங்க என்றாலே கொடுக்கிறதெல்லாம் இருக்குது. மிஷினரிகள் எப்படி இந்த கிறிஸ்துவத்தை வளர்த்துனாங்க? எஜுகேஷனை கொடுத்தாங்க, அப்படி தானே? அதை மறுக்க முடியாது. சோசியல் சர்வீஸ் பண்ணாங்க. நீங்கள் கஞ்சா முட்டையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முடிஞ்சவருக்கு ஒரு டீ பன்னாவது வாங்கி கொடுக்கணும். ஐயா சொன்னது போல் பன்னாவது என்ன பண்ணணும்? பசியா உன்கிட்ட கேட்குறானா அவனுக்கு என்ன கொடு? ஆகாரம் கொடு. அல்லேலூயா. எதிரி பசியாக இருந்தாலும் கூட என்ன பண்ண? அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் உன்னை துன்பப்படுத்துறானா அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, உதவி செய். நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அப்படியே கஞ்சா முட்டையாக இருந்து பரலோகத்துக்கு வராமல் போயிடக்கூடாது. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த கை வரவே வராது, கர்த்தருக்கும் கை வராது. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு டிப்ஸ் தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா அப்படியே வீட்டில் மாத்திரை சிறுசு, அதோட கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் பெருசு, லைனாக பாட்டில் அடக்கி வச்சுருப்பீங்க. மாதம் என்னது? ஆமாம், வாங்குகிற சம்பளத்தை டாக்டர்கிட்ட போய் மறக்காமல் கொடுத்துட்டு வருவீங்க. பத்தாவதுக்கு போலீஸ்கார்ட்டையும் கொடுத்து வருவீங்க, ஹெல்மெட் போடாமல் போய். அப்புறம் ஏதாவது அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது வரும், நடக்கும். ஆமாம். அதனால் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்தில் வஞ்சிக்கக்கூடாது. நம்ம ஆட்களை எதில் தெரியுமா வஞ்சிப்பாங்க? கணவன் மனைவியமா. 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வசனம் 2ஆம் வசனமா? ஆமாம். அங்கே கணவன் மனைவியும் எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. ஆனால் கொடுக்க வேண்டாங்கிற காரியத்தில் 2 பேர் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? அடடடா. எதில் ஒருமனம் தெரியுமா? எதுக்கு கொடுக்கணும்? ஆமாம், பாஸ்டர் நல்லா தான் இருக்கிறாரு. ஐயா சாமி, நீங்கள் பாஸ்ட்டுக்கு கொடுக்கவே வேணாம், தோத்துறோம். அல்லேலூயா.
பாஸ்ட்டுக்கு நினச்சி கொடுக்கவே வேணாம், கர்த்தருக்குன்னு நினச்சி கொடுத்தா போதும். ஆமாம், உண்மையாக கர்த்தர் என்னை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ, உண்மையாக என்னுடைய சம்பளம் என்னமோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிக்கணும்னு நினச்சி கர்த்தருக்கு கொடுத்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நான் இவ்வளவு சொல்லியும் கேட்காத சில ஆட்கள் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு நினச்ச ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் பாஸ்டர் சொல்லி 100க்கு 100 ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்க முடியாது. சம்பளம் எவ்வளோ வந்தாலும் சரி, நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்போம், நாங்கள் அவங்களுக்கு கொடுப்போம், இவங்களுக்கு கொடுப்போம். நம்ம குடும்பத்தை, நம்ம சபையை, நம்ம ஊழியத்தை நம்ம தான் செய்யணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வேறு செகண்ட் சாப்டரே கிடையாது. யோசிங்க, ஏன் இந்த நஷ்டம் வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் பொத்தலான பையில் போடுறோம், ஏன் என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியங்களை வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் எனக்கு உண்டான வர வேண்டிய காரியங்களை வரலை. ஏன் இன்னும் வியாதி வந்துட்டே இருக்குது, ஏன் இன்னும் போராட்டம் வந்துட்டே இருக்குது, ஏன்னா நான் கீழ்ப்படியில. அல்லேலூயா. இன்னும் அந்த கிருபை தடைபட்டு இருக்குது. மிகவும் விசேஷித்த கிருபை கிடைக்கல, சகலவித கிருபையில பெருக முடியல. என்னதான் வந்தாலும் தரித்திரம், என்னதான் வந்தாலும் சமாதானம் இல்லை, என்னதான் வந்தாலும் படுத்தா தூக்கம் வரதில்லை, என்னதான் சம்பாதிச்சாலும் அதில் நிம்மதி இல்லை, வராது. சபையை விட்டுட்டு கூட, ஆராதனை விட்டுட்டு கூட வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பிரயோஜனம் இருக்காது. வாசிங்க அப்போஸ்தலர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். சொல்லுங்க, லிஸ்ட் போடுங்க. முதல்ல கிருபை, ரெண்டாவது, மூணாவது தெய்வ கிருபை, 4 வெரி குட், 5 6 சகலவித கிருபை, குட். 7வது வாசிங்க, அழிவுக்கு 34ஆம் வசனம். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் தருவேன் என்று சொல்லுகிறார். யாருக்கு தந்த மாதிரி? தாவீதுக்கு தந்த மாதிரி. எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தது, எத்தனையோ எதிர்ப்புகள், குடும்பமே அவனுக்கு எதிராய் வந்தது, பெற்ற பிள்ளை எதிர்ப்பா வந்தான், சகோதரர்கள் எதிர்ப்பா வந்தாங்க, தாய் தகப்பன்மார் அவனை அங்கீகரிக்கல, எதிர்ப்பா வந்தாங்க, ஏற்றுக்கொள்ளல, மனைவி அவனை நிராகரிச்சா, மாமனாரு எப்படா கிடைக்கும் போட்டு தரலான்னு பார்த்தாரு, பெற்ற பையன் அப்சலோம் அவனுக்கு எதிராக வந்தா, இது பத்தாதுன்னு கரடி வேற, சிங்கம் வேற, கோலியாத்து வேற. எத்தனையோ நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கர்த்தர் அவனுக்கு அருளின நிச்சயமான கிருபையினாலே அவன் காக்கப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கையில ஒப்பு கொடுக்கல. தாவீது கையில சவுலை ஒப்பு கொடுத்தார், ஆனா சவுலுடைய கையில தாவீத ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆமென். ஆண்டு சொல்றோம், இந்த இஸ்ரவேல் அந்த ஜனம் ரெண்டா பிரிஞ்சுது, ரெண்டா டிவைட் ஆச்சு. யூதா தனியா ஒரு கோத்திரமா வச்சு, இஸ்ரவேல் தனியா ஒரு கோத்திரமா மாறிச்சு, ஒரு ராஜ்யமா மாறிச்சு. அங்க நிறைய பேர் வந்தாங்க, உள்ள வந்தாங்க, போனாங்க. ஆனா யூதால மாத்திரம் தாவீதுடைய சந்ததிகள் தொடர்ந்து ராஜாவாய் வந்துட்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் தந்தார். ஆண்டவர் சொல்ற, அதே கிருபைகளை நான் உனக்கும் தருவேன்ப்பா. வனாந்தத்தில் பிரயாணப்பட்டிருக்கிறியா, கண்ணீரின் பாதையில் போறியா, ஓடிக்கொண்டிருக்க எல்லா கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறியாப்பா, ஆண்டவர் சொல்ற, அதே நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் தருகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதனையில் இருக்கிறேன் பாஸ்டர், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, எல்லாரும் என்னை புறம்பா தள்ளுறாங்க, நீ லாய்க்கு இல்லை, வேண்டாம், வேஸ்ட்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றார், நித்திய கிருபைகளை உனக்கு நான் தருகிறேன். ஆமென். அவனை ராஜாக்கள் முன்பாக அரண்மனையில் அவனை உயர்த்தி வைத்தது போல உங்களை நான் உயர்த்தி வைக்க போகிறேன். அந்த கிருபைகளை நான் உனக்கு தரப்போகிறேன். ஹல்லேலூயா. பாடுகளில், உபத்திரவங்களில், கஷ்டங்களில், போராட்டங்களில், பலவீனங்களில், சுகவீனங்களில் எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். எப்போதும் அந்த துதி என் வாயில இருக்கும். நீங்க சொல்லுங்க, சொல்லி பாருங்க, சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளோ கிருபைகள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கிருபைகளை இழந்து போகக்கூடாது. அப்படிதானே? என்னங்க, இழந்து போகக்கூடாது. வேத வசனம் சொல்லப்படும், அவர் கிருபை வரங்களும் அழைத்த அழைப்பும் மாறாதவைகள். ஆனால் சில இடங்களில் வேதத்தில் வசனம் சொல்லப்பட்டு கிருபையை இழந்து போன சில கூட்டங்கள் எதனால் அப்படிங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க
கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிருபையை இழந்து போயிட்டாங்க, கிருபையை விட்டுட்டு போயிட்டாங்க, விட்டு விழுந்து போனாங்க. ஏன்? வாசிங்களேன் அந்த வசனத்தை. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். ஐயா, நீங்க விழுந்து போனதுக்கான காரணம் என்ன? நீங்க விழுந்து போனதுக்கான என்னையா காரணம்? பாஸ்டர், நான் நல்லா ஜெபம் பண்ணேன், நல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், எல்லாம் கரெக்டு தான், ஆனா இன்றைக்கு நான் விழுந்து போயிருக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ விழுந்திருக்கிறப்பா. 5ஆம் வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு. என்ன விழுந்து போயிருக்கிறது தெரியுமா? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ விழுந்து போயிருக்கிற. ஏன் விழுந்து போயிருக்கிற தெரியுமா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போனது நிமித்தமாய். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போயிட்டான். உலகத்தின் மேல ஆசை வச்சுட்டு போயிட்டான், பணத்து மேல ஆசை வச்சுட்டு போயிட்டான். யூதாஸ் கரிது பணத்து மேல ஆசை வச்சுட்டு போயிட்டான், பெண்கள் மேல ஆசை வச்சுட்டு போயிட்டாங்க, ஊழியத்தை விட்டு போயிட்டாங்க, அழைப்பை விட்டுட்டு போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க தெரியுமா? இதே திருப்பூர்ல நான் ஆரம்ப நாட்களை பார்த்தேன், தேடி தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பார்த்து பேசுறதெல்லாம், சிலரை பார்த்து கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. கிறிஸ்துவை விட்டு அவங்க கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்கன்னா அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவங்க கிருபை நின்று விழுந்து போயிட்டாங்க. இவ்வளோ கிருபைகள் நம்ம குறித்து சொன்னோம். அந்த கிருபையை உதறி தள்ளிட்டு வேணான்னு சொல்லிட்டு அதில் விழுந்து கிடக்கிறாங்க. ஏன் தெரியுமா? கிருபையை தருகிற இயேசு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போனது நிமித்தமாய். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. எந்த காரணத்தை கொண்டோ எக்காரணத்தை கொண்டோ எந்த வேளையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது. பவுலை போல சொல்லணும். உபத்திரமோ, வியாகுலமோ, வருத்தமோ, பசியோ, லாபமோ, நஷ்டமோ, மரணமோ, ஜீவனோ, எதா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. அல்லேலூயா. எது உங்களை பிரிக்குது? ஆண்டவர் விட்டு பிரிக்கிற காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபிக்க விட முடியாதபடி, வேதத்தை வாசிக்க முடியாதபடி, சர்ச்சுக்கு வர முடியாதபடி, ஆண்டவர் தேட முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி, எது உங்களை தடை பண்ணுது? ஆராதனை நேரத்தில் என்ன காரியம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிறிஸ்துவை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு நாள்ல விழத்தள்ளிரும். கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கிருபை குறித்து பேசணும், அதே போல கிருபையிலிருந்து விழுந்து போனதை குறித்து நாம பேசணும். ரெண்டாவது, யூதா புஸ்தகம் 4ஆம் வசனத்தை வாசிங்களா? யூதா புஸ்தகம். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர்கள். முதலாவது கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போனவர்கள், இரண்டாவது கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள். இயேசு கிறிஸ்துவை சொல்றதுக்கு வெக்கம். அந்த பிள்ளை அந்த ஒரு பெண்ணு வந்து சொல்லுது, ஏய் நீயும் இயேசு கூட இருந்தவன் தானே, சொல்றதுக்கு வெக்கம். நான்லாம் கிடையவே கிடையாதுப்பா, அவர் யாருன்னே தெரியாது. இல்லை, உன் பேச்சு தெரியுது, நல்லா தெரியுது, நீங்க கலிலேய, அவரும் கலிலேய, எனக்கு நல்லா தெரியுது. உங்க பேச்சு, வாங்க போங்க உட்காருங்க சாப்பிட்டு போங்கன்னு சொல்றீங்க, உங்க பேச்சு எனக்கு நல்லா தெரியுது. அல்லேலூயா. உங்க பேச்சை பார்த்தா தெரியும், நீங்களும் அவரோட கூட இருந்தவர் தான். இல்லம்மா, சும்மா என்னம்மா, என்ன மாதிரி யாராவது ஒருத்தர் இருந்திருப்பாங்க, நான்லாம் கிடையவே கிடையாது. நீ சொந்த பந்தங்கள் முன்பாக எத்தனை பேர் மறுதலிக்கிறீங்க, ஆண்டரை உதாசனப்படுத்துறீங்க. சும்மா சர்ச்சுக்கு போவேன், சும்மா போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வருவேன், சும்மா நான் அப்படியே சும்மா. யாருக்குங்க வேணும் இந்த சும்மா? யாருக்கு வேணும்? வைராக்கியத்தில் பேசுகிறேன், வேதனையில் பேசுகிறேன், வைராக்கியம், பரிசுத்தோட வைராக்கியத்தை கொண்டு பேசுகிறேன். யாருக்கிட்ட தேவனை மறுதலிக்கிறீங்க? சும்மா சாதாரணம் இல்லாமல் ஒரு யூஸ்லெஸ் சொந்தக்கார முன்னாடி இயேசுவை மறுதலிக்கிறீங்க. உங்களை பரிசுத்தம் பண்ண இயேசுவை மறுதலிக்கிறீங்க. ஒரு விசேஷத்துக்கு போனா அங்க போய் இயேசுவை மறுதலிக்கிறீங்க. அவரை காண்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுதலிக்கிறீங்க. எப்படி கிருபையை தருவார்? எப்படி ஆண்டவர் உயர்த்துவார்? நிச்சயமான கிருபையா கொடுங்க, சகல வித கிருபையா கொடுங்க, விசேஷ கிருபையா கொடுங்க கொடுங்க, நல்லா கொடுங்க. நானும் என் குடும்பமும் வந்திருக்கிறோம், நல்லா நிறைய போடுங்க. ஆனா எத்தனை இடங்கள மறுதலிக்கிறோம் தெரியுமா? கிறிஸ்துவன்னு சொல்றதுக்குள்ள நமக்குள்ள அப்படி ஒரு வேதனை வருது. நமக்குள்ள சொல்றதுக்கு வரல. ஏங்க, நான் கிறிஸ்துவன் சொல்றதுக்கு பெருமைப்படணுங்க. அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுலயும் இதுலயும் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். எலியா சொல்ற, ஏய் பாகால் தெய்வமான பாகால் பிடிச்சிட்டு போ, கர்த்தர் தெய்வமான கர்த்தரை பின்பற்று. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு முன்னுரிமை முதல்ல நம்ம கொடுப்போம். இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இடம் கொடுக்குறாரா, பேசுறாரா, அதுக்கு ஒப்பு கொடுப்போம். அதுக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் என் சொந்த பந்தங்கள் முன்பாக, என் சகோதரிகள் முன்பாக, சகோதரர் முன்பாக நான் உங்களை மறுதளிச்சிருக்கிறேன். சில நேரங்களில் நான் சொல்றதுக்கு தயக்கப்பட்டிருக்கிறேன், கூச்சப்பட்டிருக்கிறேன். நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். சில நேரங்களில் பாஸ்டர்னு சொல்றதுக்கு கஷ்டம். அங்கே அவங்க புரியல. பாஸ்டர்னா மாஸ்டரா அப்படின்னு கேட்டாங்க. சில பேர் மாஸ்டர்னா கூப்பிடுறாங்க. சரி என்ன பண்ணுறது, அவனுக்கு புரியல. அவனுக்கு புரிகிற மாதிரி அதுக்கப்புறம் சரி நீ மாஸ்டர்னே கூப்பிட்டுக்கடா அப்படின்னு விட்டேன். அப்புறம் அது எனக்கு தப்பாக தெரிஞ்சுது. அது ஏன் அவன் அப்படி சொல்லணும்? அப்புறம் சொன்னேன், நான் ஃபாதர், சர்ச்சு ஃபாதர், பாஸ்டர். இப்போ என்னை கூப்பிட்றான், பாஸ்டர்னு கூப்பிட்றான். அல்லேலூயா. அல்லேலூயாக்காரன் போகிறான் பாரு. சொல்லும் போது கவலைப்படாதீங்க, மனஸ்தாபப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. எப்படியோ அவன் வாயிலிருந்து ஒரு அல்லேலூயா வருது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரக்காரன் வரான் பாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க மூலமா அவன் வாயில என்ன பண்ணுது? ஒரு ஸ்தோத்திரம் வருது. அல்லேலூயா. மறுதலிக்கிற பிள்ளைகள் பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க அவங்க அந்த யூதா புஸ்தகம் எத்தனை வசனம்? அவங்க மறுதலிக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க? பக்தியற்றவர்கள், பக்க வழியாய் நுழைகிறவர்கள், காம விகாரம். அது யாரு தெரியுங்களா? காம விகாரத்துக்கு ஏதுவா இச்சை, விபச்சாரம், என்ன வேசித்தனம், பார்வை, பொல்லாத பார்வை, பெண்களை சரியா பார்க்கல, ஆண்களை சரியா பார்க்கல. பாஸ்டர் சர்ச்சில் இதை சொல்லணுமா? சொல்லணும், சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீ சர்ச்சில் சில பாவம், சர்ச்சில் சில விபச்சார வேசித்தனம் உண்டாயிருக்குது. சகோதரியா பார்க்கல, சகோதரனா பார்க்கல, சும்மா பேரளவில் பிரதர் சிஸ்டர். நான் ஜோம் பண்ணும்போது நீங்க வந்தீங்க சிஸ்டர், அப்படி யாராவது சொன்னாங்களா உடனே ஓடி வந்து பாஸ்டர் மாட்டி சொல்லணும். அல்லேலூயா. எந்த பிரதரும் எந்த சிஸ்டரும் வந்து உங்ககிட்ட என்ன பண்ணக்கூடாது? நான் ஜோம் பண்ணும்போது நீங்க வந்தீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆமேனா? இன்னும் நீங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் வர மாட்டார். வந்து இவர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு சொல்ல, கவலைப்படாதே மகளே, அப்படியே சொல்லுவார். சோத்திரம். இயேசு ரத்தம் செய்யும். பார்வை மாறணும் முதல்ல. ஆமென். ஊழியக்காரா பார்க்கணும். பெண்களை சரியா சகோதரியா பார்க்கணும். வயது முதியவங்களை, நான் வேதத்தில் தான் சொல்றேன், வேற தனியாலாம் சொல்ல. வயது முதிர்ந்தவங்களை அம்மானு கூப்பிடுங்க. அல்லேலூயா. வயசுல மூத்தவங்களை ஐயானு கூப்பிடுங்க, பிரதர்னு கூப்பிடுங்க. பிரதர்னு மாத்திரம் இல்ல, பிரதரா பாவீங்களே, சகோதரியா பாவீங்களே. உங்க சகோதரியை விட்டுட்டு நீங்க வந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு இத்தனை சகோதரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமெனா? உங்க சகோதரனை விட்டுட்டு வந்திருக்கிறீங்க, உங்க தாய் தகப்பனை விட்டு வந்திருக்கீங்க, இத்தனை தாய் தகப்பனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சகோதரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வசனத்தில் தான் சொல்றேன், ஒருவனை நாமத்து நிமித்தம் குமாரனையாவது சகோதரனையாவது தாயாவது தகப்பனையாவது இழந்தவன் நூறத்தனையா பெற்றுக்கொள்வான், இன்மையிலையும் பெற்றுக்கொள்ளுவான். எஸ், அல்லேலூயா. எங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்து இங்க ஊழியம் செய்கிறோம். எனக்கு அம்மா அப்பாவா, தாயா தகப்பன, அம்மாலாம் இருக்கிறாங்க, தாயா இருக்கிறாங்க. நான் கூப்பிடும்போது அம்மான்னு தான் கூப்பிடுறேன், சிஸ்டர்லாம் கூப்பிடுறது கிடையாது. வயசானவங்கள அம்மான்னு கூப்பிட்டு பழகுங்க. அல்லேலூயா. இப்படி செய்து பாருங்க, கிருபை தானா பெருகும். கிருபை 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 கிருபைன்னு கேட்டிருக்காம அதுக்கு போய் உட்காந்து முட்டி மோதிட்டு இருக்காம நான் சொல்றேன், எவனையும் பார்க்காதீங்க, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதீங்க. ஒரு தகப்பனா சொல்றேன், உங்க அப்பாவுக்கு இல்லாத அக்கறை வேற எவனுக்கு இருக்காது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்க அப்பா தான் நீங்க சாப்பிட்டீங்களான்னு பார்ப்பாங்க, உங்க அப்பா தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க பார்ப்பாங்க, உங்க அப்பா தான் சொல்லுவாங்க, டேய் அங்க போகாத இங்க வாங்க. அல்லேலூயா. எங்க அம்மா இன்னைக்கு சொல்லுவாங்க, டேய் ட்ரெயின்ல போறியா, யாராவது பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிட்றாதரா. ஏம்மா இப்போவுமாம்மா மிட்டாய் கொடுத்தா வாங்கி சாப்பிட்றாத. ஏன்? அவங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க டிவியில் யூடியூப்ல வச்சு மிட்டாய் காமிச்சிட்டுக்கிறான். இங்க பார்த்தியா, உங்க அப்பா உன்னை அடிக்கிறாரு, உங்க அப்பா உன்னை மிதிக்கிறாரு, உங்க அப்பா உன்னை படிக்க சொல்றாரு, நான் பார் மிட்டாய் காமிக்கிறேன் பார். டேரி மில்க் உனக்கு என்ன டேரி மில்க் பிடிக்குமா? டேரி மில்க் இருந்தா யூடியூப்ல உங்களுக்கு என்ன பண்றான்? டேரி மில்க் காமிக்கிறான். அல்லேலூயா. நம்ம அவன் அப்படியே இங்கிலீஷில் பேசுறதுனால, அவன் அப்படியே ஊழியம் செய்யறதுனால நம்ம அப்படியே நினச்சிட்டு ஐ மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். நல்லா கவனிங்க, இந்த கடைசி நாட்களை கர்த்தர் உங்களை எங்கே சபையில் வச்சுக்கிறாரோ அதான் தகப்பன். தகப்பனும் தாயுமா பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு வயசு நாங்கள் கம்மியாக இருந்தாலும்
வேத வசனத்துல போதிக்கிறதுனால நாங்க தாய் தகப்பனா கருதப்படுறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்க வழியா சிலர் நுழையறாங்கப்பா, பக்க வழியா நுழைந்திருக்கிறார்கள். அப்பவே சொல்றார், யூதா சொல்றாரு பாருங்க, பக்க வழியாய் சிலர் நுழைந்திருக்கிறார்கள், புரட்டுகிறார்கள், வசனத்தை புரட்டுகிறார்கள். தங்களுக்கு இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை இவங்க விசுவாசிகளும் தேர்ந்தெடுக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் அப்படிதான் பேசுவேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காலினாலும் திருவசனத்தை என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா பேசணும், பிரசங்கம் பண்ணணும். அப்புறம் எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அல்லேலூயா. ஒரு தவறுனா, ஒரு இடர்னா, ஒன்னு சரியில்லைனா என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். சொல்லிட்டே இருக்க வேண்டியதான் எங்க வேலை. அல்லேலூயா. 99 நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாத ஒன்றை தேடி தான் நாங்கள் போயாகணும். கர்த்தர் வந்து கணக்கு கேட்பார். அல்லேலூயா. உங்களுக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கர்த்தர் இதை பார்க்குறார், அங்கீகாரம் அதை ஆண்டவரை செய்ய சொல்லியிருக்கிறார். உங்கள் எல்லா பேரையும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். தினந்தோறும் நைட்டு நான் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எத்தனை மணி, 2 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரி, 1 மணி ஆனாலும் சரி, உங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு தான் நான் படுக்கிறேன். அல்லேலூயா. உங்க பிள்ளைக்காக நீங்க எப்படி உத்தரவாதம் இருக்கிறீங்களோ அதே போல நான் சபைக்காக, விசுவாச பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்றேன். பேக்கப் சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உபதேசம் பண்றோம், கண்டித்து உணர்த்துகிறோம், அடுத்து சொல்லப்பட்டிருக்குது புத்தி சொல்றோம், கடிந்து கொள்கிறோம். 3ஆம் வசனம், ஏனென்றால் சிலர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் வரும் பொழுது, காய்கறி சாப்பிடு, கீரை சாப்பிடும் போது, கீரையா சாப்பிடணும், நான் காய்கறியா சாப்பிடணும், கசக்குமே, பாவக்காய் இப்படி இருக்குமே, புடலங்காய் ஒமட்டுமே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னங்க, சில நேரங்களில் வெஜிடபிள்ஸ் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். அல்லேலூயா. வாசிங்களே. மனதில்லாமல் செவித்தினவர்களாய் தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு. தம்பி, நீ பாவம் செய்யறதை விட வேண்டாம்ப்பா. நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி, இயேசு உன்னை மன்னிக்கிறாரு, அதை விட வேண்டாம். நீ பீடி குடிச்சிட்டே இரு அப்படின்னு சொல்றவங்களை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்களாமா? சேர்த்துக்கொண்டு. பாஸ்டர், எங்க பாஸ்டர் ஜோம் பண்ண சொல்றாரு, இந்த பாஸ்டர் ஜோம் பண்ண சொல்றதே இல்லை, நாங்க இனிமேல் இந்த சர்ச்சுக்கு வரோம். அல்லேலூயா. புரியல உங்களுக்கு? அவங்களுக்கு இச்சைக்கேற்ற மேய்ப்பர்களை, இவங்க என்ன விரும்புறாங்களோ அதை அவங்க போதிக்கிறனால அவங்களுக்கு ஏற்றபடி என்ன பண்றாங்க? இவங்க சேர்த்துக்கிறாங்க. வீட்டில் போய் வாசிங்க, தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமா நான் போறேன். யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அடுத்து கிருபையை இவங்க என்ன பண்றாங்களா? வாசிங்க. பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவங்க தங்களுக்கு இருந்த கிருபையை என்ன பண்றாங்க தெரியுமா? 2:8 யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவங்க தங்களுக்கு ஒரு கிருபை என்ன பண்றாங்களாமா? போக்கடிக்கிறார்கள். பொய்யான மாயைனா அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியங்களை போதிக்கிறது, தேடுறது, வாஞ்சிக்கிறது, அதை நாடுறது, அது எல்லாமே என்னது தெரியுமா? அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, பொய்யான மாயை. அது மாயை, அது பொய், அது எல்லாமே அழிந்து போகிறது, நித்தியம் அல்ல. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தான் நித்தியத்தை கர்த்தர் தருகிறார், அழியாமையை தரார். இது எல்லாமே அழிந்து போகிறது, மாயை. சும்மா ஒரு பிம்பத்தை காமிச்சிருக்கோம். பாஸ்டர் ஆசீர்வாதம் கர்த்தர் தருவாருங்க. 1000 பிள்ளைகள் 2000 பிள்ளைகள் இருந்தாலும் உங்க பிள்ளை பசியில அழுதுச்சுன்னா சும்மா விட்டுருவீங்களா? நீங்க என்னங்க, பொல்லாத தகப்பனாகி நீங்களே, பெற்றோரே நீங்களே என்ன பண்ணுவீங்க? நல்ல ஈவை கொடுக்கறதுக்கு பிரயாசப்படும் பொழுது பரமபிதா விட்டுருவார். அவரு நமக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை ஏற்ற நாள்ல கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பாரு, உனக்கு அதை தரார், உனக்கு இதை தரார், உனக்கு பாரு வண்டியில் வந்து அப்படி வந்து சொருன்னு வந்து இப்படி நிற்கணும், அப்படியே வந்து கண்ணாடி போட்டு சும்மா அப்படி இறங்கணும், அப்படியே உன் சொந்தக்காரெல்லாம் வாயில வயிற்றுல அடிச்சுக்கணும். இதுதான் பொய்யாத மாய. உன் கழுத்துல ஃபுல்லா இது வரைக்கும் நகையை போட்டு வரணும், சிக்கு சிக்கு சிக்கிச்சின்னு வரணும், காதே கேட்கக்கூடாது, கூனே விழுந்துடணும், இப்படிதான் வரணும். நீ உன்னை பார்க்கும்போது அப்படிதான் பார்க்கணும். நீ யாரு? ராஜா வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பொண்ணு, இப்படிதான் வரணும். கடன் வாங்கியாவது
மாயை, பொய்யான மாயை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை யாரெல்லாம் சுட்டி காட்டுறாங்களோ அதெல்லாம் பொய்யான கள்ள உபதேசம். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அதுல எந்த மாற்று கருத்து கிடையவே கிடையாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், ஆவிக்குரிய பரலோக ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார், அதுல எந்த மாற்று கருத்து இல்லவே இல்லை. ஆனா இதே உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு அதை தருவார், உனக்கு இதை தருவார், இப்படி தருவார், அப்படி தருவார் சொல்றாங்களா? கவனமா இருங்க. கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறாங்க. இல்லாம போய் கொண்டிருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. நம்ம கொடுக்கப்பட்ட கிருபையை அதை வீணடிச்சிடக்கூடாது. ஒன்று, ஏசப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது. ரெண்டாவது, மறுதலித்து போயிடக்கூடாது. மூணாவது, பொய்யான மாயை பின்பற்றி போயிடக்கூடாது. கர்த்தர் ஏற்ற நாட்கள் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம், வேற யாருங்க ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நம்மளை ஆண்டவர் அடையாளமாக வச்சிருக்கிறார். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மளை சாட்சியாக வச்சிருக்கிறார். ஏற்ற நாளில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்ம அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். கிருபைகளை கர்த்தர் தருகிறார், பூர்ண கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஓ, தெய்வ கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஒருவேளை புதிதாய் நம்ம காணப்படலாம். ஆண்டவர் நமக்கு விசேஷித்த மிகவும் பெரிதான கிருபைகளை, சகலவித கிருபைகளையும், நிச்சயமான கிருபைகளையும், அதிகமான கிருபைகளையும் கர்த்தர் எனக்கு தருகிறார். அதே சமயம் இந்த கிருபைகளை நான் வீணடித்து விடக்கூடாது. இந்த கிருபைகளை விட்டு நான் விழுந்து போகக்கூடாது. இந்த கிருபைகளை விட்டு நான் பின்மாறி போயிடக்கூடாது. பொய்யான மாயை பற்றி கொண்டிருக்க கூடாது. கர்த்தரை நான் பற்றி கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஓ, கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. டி மைனர். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை நோக்கி? உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம். உண்மையா, உண்மையா, உண்மைதான் சொல்றீங்களா? உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நேசிப்பே உமையே, நேசிப்பே, நேசிப்பே. இந்த வார்த்தையை சொல்லுங்க. உம்மை தவிர வேற எதையும் நான் நேசிக்க மாட்டேன்ப்பா. உம்மை தவிர வேற எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நேசிப்பே, நேசிப்பே. ஓ, ஹல்லேலூயா. நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பே இயேசுவே. நன்மையோ தீமை. கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து சொல்லுங்க. என்னுடைய ஆசீர்வாதங்கள் அல்ல, என்னுடைய பணம் அல்ல, என் திறமை அல்ல, நன்மையோ தீமையோ, நன்மையோ தீமை. எந்த சூழ்நிலையானாலும் திராட்சை பழங்கள், ஓ அத்தி பழங்கள், ஓ என் வாழ்க்கையில தலையீற்றுகள், மந்தைகள் இல்லாமல் போனாலும் நான் உம்மை நேசிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல ரெண்டு கரங்களை தட்டி, ரெண்டு கரங்களை தட்டி. ஓ ராஷாகா பாரா. ஓ, சும்மா வெறும் வார்த்தையாய் அல்ல ஆண்டவரே, வெறும் வார்த்தையாய் அல்ல, வேறு வார்த்தையை அல்ல. எல்லா சூழலிலும் அந்த கிருபையை சுதந்திரித்துக் கொள்ள, அந்த கிருபையை பெற்றுக் கொள்ள, அந்த கிருபையை நாங்கள் ஆண்டவரை வாஞ்சிக்கிறோம் அப்பா. ஓரி மேகே இயேசுவே. நன்மையோ கிருபையோ, சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக.
எங்களை நாங்கள் மேன்மைப்படுத்த, எங்களை நாங்கள் வெளிக்காட்டிக் கொள்ள ஒன்று இல்லை ஆண்டவரே. அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பாவிகளில் அப்படின்னு சொல்லும் போது தள்ளி நிக்கல, முதன்மையா ஓடி வந்து ஐயா பாவில பிரதானமான பாவி நான் ஆண்டவரே. அவர் கால்களை கழுவ வரும் பொழுது பேதுரு சொல்றார், ஆண்டவரே என் கால்களை மாத்திரம் அல்ல, என் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் என்னை கழுவுவீராக. இன்னைக்கு அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதாங்க. ஏங்க நான் சொல்றேன், கர்த்தர் நமக்குள்ள கொடுக்கப்படுகிற கிருபைகளுக்கு தடையே வேற யாரும் இல்ல, நம்ம தான் தடையே, வேற யாரும் இல்ல. நான் பெருமையை பேசுறோம், திறமையை பேசுறோம், பெருமையை கொண்டு வரோம். ஆனா நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே. without God I am nothing. இயேசு இல்லாத நான் ஒன்றுமே இல்ல ஆண்டவரே. இயேசு இல்லைன்னா இந்த திறமை எப்படி, இயேசு இல்லைன்னா இந்த கிருபை எப்படி, இயேசு இல்லைன்னா இந்த வாழ்வு எப்படி? விசுவாசிக்கிற கர்த்தர் சில இடத்துல பேசியிருக்கிறார். மகனே மகளே, நீ குணப்பட வேண்டும் என்பதற்காக தான், நீ ஒரு மாற்றத்துக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக தான், நான் பரிபூர்ண கிருபையினாலே உன்னை ஆசீர்வதிக்கப்படணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். சில காரியங்களை நீ குறைந்திருக்கிறப்பா, நீ விழுந்திருக்கிறப்பா, நீ அதை விட்டு மனம் திரும்பி, வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நீ குணப்படுப்பா, நீ மனம் திரும்பு, ஆதியில கொண்டு அன்புக்கு திரும்ப உன்னை நான் பயன்படுத்துவேன், திரும்ப அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவேன். இந்த அற்புதம் என்னால நடந்துச்சுன்னு நீ சொல்ல மாட்டப்பா, இந்த குணம் என்னால நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், நான் கையை வச்சதுனால இது நடந்துச்சுன்னு நீ சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல நீ என்ன சொல்லுவப்பா? அதனாலதான் உனக்கு அந்த கிருபை நான் ஒன்னும் தரல, இன்னும் அதனாலதான் அந்த வல்லமை உனக்கு நான் தரல. இன்னும் நீ உன்னை குறித்து நீ மேன்மை பாராட்டினால்தான் இன்னும் நான் சில கிருபைகளை உனக்கு நான் கொடுக்க வேண்டிய கிருபைகளை கொடுக்காதபடி நான் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் இல்ல, நீதான். இன்னும் நான் குணப்படலப்பா, இன்னும் நான் குணப்படல. ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, பேதுருவே நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்தக்கூடிய பெரிய வேலையை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி நீ குணப்பட வேண்டும், அதை எதிர்பார்க்கிறார். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எந்த சூழ்நிலையானாலும் சரி, எந்த நேரமானாலும் சரி, நான் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு வரல, மற்றவங்களோட நான் போட்டி போடுறதுக்கு எஸ்லி போடுறதுக்கு நான் வரல. அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து வேணாம், நான் அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து ஏன் ஜீவனை நஷ்டப்படுத்திடக்கூடாது, நான் பணம் பொருளை பார்த்து ஆஸ்தி அந்தஸ்தை பார்த்து ஏன் ஜீவனை நஷ்டப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே நான் என்ன சப்மிட் பண்றேன்ப்பா, என்ன சப்மிட் பண்றேன். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன், அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான், பாவிகளிலும் பிரதானமான பாவி நான். ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து சபை மக்கள் சார்பாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒரு